ஹலோ அமீஸ், வெல்கம் டு பங்டன் கதாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோர் ஆஃப் டெத் இஸ் ஜங்குக்குஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேகேவோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் நேம் வந்து ஒயன், அது மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, வளன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே ஓடிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நிற்கிறீங்க. நீங்கள் வந்து கடைசியில் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டோண்டா, இனி நல்லா படித்து நல்ல ஒரு டிகிரியை வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்குகிறோம், கரெக்டாக பண்ணணும் ஏன், எஸ், இனி நம்மளோட வாழ்க்கையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க. ஸோ போயிட்டு உள்ளே போகிறீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு கப்புள்ஸ் நிற்கிறாங்க. வாங்க, இதுதான் நீங்கள் பார்த்துருக்க ரூம், இந்தாங்க இதோட கீஸ், இனிமேல் நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்கன்னு. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ அப்படின்றீங்க. இதுக்கெலாம் என்னம்மா, உன் பேர் என்ன சொன்ன? ஒயன். இங்கே பாருமா ஒயன், இங்கே தங்கிக்கோ, நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் இதில் இருக்க போகிற. சப்போஸ் உனக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு, ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்ககிட்ட வந்து சொல்லு, நான் கன்ஃபார்ம் பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து மண்டே ஆட்டிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே கதவு திறந்து உள்ளே போகிறீங்க. ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்பேசியஸான இடம்தான், ஓகேவா. ஸோ நீங்களும் அப்பா இனி வேலையெல்லாம் இருக்கே, வெண்டெல்லாம் கழட்ட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கதவெல்லாம் சாத்திட்டு உங்களோட 4-5 லக்கேஜஸ் தூக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அது இருக்கிற நிறைய பேக்கேஜஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ளே, ஓகேவா. இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஒரு பில்டிங்காக இருக்கும், அந்த பில்டிங்ஸில் ஹவுசஸ் இருக்கும் அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ உங்களோடது எப்படின்னா, ஒரு சின்ன கிச்சன், ஒரு ஹால், ஒரு லிவிங் ரூம், அண்ட் தென் ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு பாத்ரூம், அட்டாச்டு பாத்ரூம், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு க்ளாசெட்டு, ஒரு வார்ட்ரோபுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும், சின்ன ரூம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ரூம் வச்சுருந்தா ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் இது. நீங்களும் வந்து எல்லாத்தையும் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க, ஓகே. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்பா வெண்டெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் டபகடின்னு போய் கவுந்தடிச்சு விழுகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கிடக்குறீங்க, தூங்கலை, சும்மா படுத்துருக்கீங்க. சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து டவல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்களும் வந்து ஷவரில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. கோல்டு வாட்டர் உங்கள் மேலே படும் போது தான் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிறீங்க. உங்களோட மசில்ஸ்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, குளிச்சுட்டே இருக்கீங்க. இந்த மீன் டைம் இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம், ஓகேவா. என்ன சவுண்டு அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறான். பார்க்கும்போது புது பொண்ணா, இன்ட்ரெஸ்டிங், இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எடுத்து வைக்கிது, நல்ல பொண்ணு போல், நம்மளை மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பாத்ரூமில் போய் குளிச்சிட்ருப்பீங்க. ஸோ இவங்களும் அங்கே வந்துட்டு ஆஹா என்னடா ஸ்ட்ரக்சரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடுவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே கட் பண்ணி வச்சிடலாம். நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு சின்ன நோட்டு. ஆக்சுவலி இந்த எஃப்எஃப்பில் வந்து அப்பப்பைக்கு வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அஃபென்சிவான வேர்ட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, வயலேட்டடான வேர்ட்ஸு, ஹராஸ்மெண்ட் வர மாதிரி ஏதாவது சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் அங்கே வந்துருச்சு, இல்லை உங்களுக்கு கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டோரியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இதை நான் ஸ்டார்டிங்கே சொல்ல வேண்டியது நான் நடுவில் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஏன்னா சில பேருக்கு வந்து அது பிடிக்காது, ஆனால் இன்னும் சில பேர் அதை தான் கேட்டு ரசிப்பீங்க இல்லையா. ஸோ நான் சும்மா சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு
என்ன சொல்கிறது, பாட்டு பாடுவோம்ல, ஹம் பண்ணிக்கிட்டே வந்து நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வரீங்க. எங்கன்னா க்ளோசட் வார்ட்ரோப் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கீழே ஒரு ட்ராயர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேருந்து ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு இது போடுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு உங்கள் மூஞ்சி முன்னாடி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி முற்றி அந்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதை போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சடனாக நீங்கள் வந்து திரும்புகிறீங்க. திரும்பும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அங்கே ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் யாரா நீ போறீங்க பையா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அங்கே வந்து ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வெறும் டவலில் நின்றுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் கத்துன ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா, அந்த அதிர்வில் வந்து அந்த டவல் வந்து கீழே விழுந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமனே நிற்கிறீங்க. நீங்கள் உட்காந்து கத்துறீங்க, யாரா நீ போறீங்க பையா அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்திட்ருக்கீங்க. சரிங்களா? அந்த பர்சனுக்கும் ஷாக் ஆகுது. ஷாக் ஆகுதுன்றதை விட யாரா இவன்ற மாதிரி ஒரு லுக்கு விட்ருப்பாங்க போல். நீங்கள் வந்து யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் கத்த முடியாதுங்க, எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா எதை வச்சு அடிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ வந்து நீங்கள் வந்து இப்படி கத்திட்டு வந்து வெளியே ஓடுறீங்க. இந்த வாட்ரூப் ரூமில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க, தெரிச்சு கத்திக்கிட்டே போகிறீங்க. ஸோ உங்களோட டோர் இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்டோட அந்த டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோருக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கம்பி மணி இருக்கும் நடுவில். எப்படி சொல்கிறதுனா, ஒரு படி மணி இருக்கும். அதில் ஏறி தான் படி இருக்கும். அதாவது எப்படின்னா, அந்த டோர் இருக்குது, அது இந்த ஒரு ஷூஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு படி, அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர மணி இருக்கும். அந்த படிக்கும் அந்த ஃப்ளோருக்கும் நடுவில் ஒரு சின்ன கம்பி மணி இருக்குதும். சரிங்களா? அந்த கம்பியிலே போய் டம்முன்னு இடித்து போய் விழுகுறீங்க. அந்த கம்பியில் இடித்த ஃபோர்ஸில் வந்து என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா, மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஓகே? ஸோ நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. கரெக்டாக எழுந்திரிச்சு பார்க்கும்போது, கனவா ச்சாய், என்ன இப்படி கனவு வருது, நாள் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி அந்த பர்சன் நிற்கிறாங்க. அது கனவே இல்லை, அது உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. யாரா நீ யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன். சரிங்களா? இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வார்ட்ரோப்பில் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த சைடில் இன்னொரு பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். என்னக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றி போடுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இன்னொரு பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்களா அப்போது. ஸோ வந்து நீங்கள் குளிக்கிறத அந்த பர்சன் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஓகே? இட் மைட் பி ஆக்வர்ட், பட் அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டவலை கட்டிகிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து அவங்க வார்ட்ரோப் ரூமில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். நீங்கள் கரெக்டாக வார்ட்ரோப்பில் நுழையிறீங்க, பாட்டு பாடிக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து அப்படியே சுற்றி மோற்றி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உங்களோட பேக் ஃபோர்ஸை ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் திரும்பும்போது அந்த பர்சன் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த நீ யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துனீங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த பர்சனுக்கு யாரா அவ, சரியான பைத்தியமாக இருப்போலோ, பரவாயில்ல நம்மளுக்கு வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து பார்த்துட்ருக்காரு. யாரை பார்த்து இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் திரும்புகிறாரு. பின்னாடி ஜன்னல் தான் இருக்குது. இதை பார்த்து என்னத்துக்கு கத்துறா, சரியான இவ்வளோ இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் நோட் பண்ணுறான், கீழே அந்த பொண்ணோட டவல் வந்து கீழே, அதாவது உங்களோட டவல் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அவன் பார்த்துட்டு, யாரா இவ திருப்பி என் கண்ணு முன்னாடியே கட்டுறாளே, ஐயோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு விடுறான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வெளியே ஓடி அந்த போலில் போய் இடித்து விழுந்திருப்பீங்க இல்லையா, அவன் வந்து உங்கள் பின்னாடியே வருவான். சரியான அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலேயே அடிச்சுட்டு, இந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு உங்களை வந்து அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் வந்து பெட்டில் போடுவான்.
சரிங்களா. போட்டுட்டு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டா அவன் போய் அங்கே நின்றுட்டு எப்போ எந்திரிப்பான்ற மணி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. சரிங்களா. நீங்கள் வந்து நீ யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி பேசிகிட்ருக்கீங்க. யார் இவன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்ருக்கான். யாரை நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இவன் இந்த பர்சன் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது அப்படின்னு நினச்சி அவன் பேசுகிறான். ஆனால் நீங்கள் இவனை பாயிண்ட் பண்ணிட்டு உன்னைத்தாண்டா சொல்கிறேன் லூஸு, நீ எப்படி என்னோடய வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பாயிண்ட் பண்ணி கேட்குறீங்க. இவன் நானா என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாயிண்ட் பண்ணுவோம்ல, நம்மளை நானா அப்படின்ற மணி காட்டுவோம்ல, அந்த மணி அவனுக்கு காட்டுறான். ஆமாம் நீ தான், எனக்கு என்ன கண்ணுன்னு குருடுன்னு நினச்சேன், என்ன பெரிய பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்குறா. அதாவது நீங்கள் கேட்குறீங்க. அப்போது வந்து அங்கே இருக்கிற பர்சனுக்கு ஒரே ஷாக். உனக்கு என்ன உன்னால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறேன் அந்த பர்சன் கேட்குறாரு. ஸோ இங்கே கேட்குறேன், நீங்களும் என்ன நீ என்ன பெரிய பேயா இல்லை என்ன பிசாசா, ஏன் பெருசாக கேட்குற, என்ன பார்க்க முடியுதா என்ன கேட்க முடியுதான்ட்டு லூஸா நீனு அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா உண்மையிலே பேய், ஐயோ அப்பா செம்ம காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைத்தட்டி சிரிக்கிறீங்க. என்ன ஒரு காமெடி, வெரி குட், உங்களுக்கு ஒரு பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே தரணுங்க, அப்பா செம்ம காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராமட்டிக்கலாக கைத்தட்டி சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களை பார்த்து கொஞ்சம் சீரியஸாக முறைக்கிறாரு. நீங்களும் செருப்பு அடைக்கிட்டு உண்மையிலே நீங்கள் பேயா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நான் பேய் தான் அப்படின்னும் போது, ஐயோ விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சடனாக வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்களும் ஒரு நிமிஷம் ஜர்க்காயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஒரு சொல்கிறது ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு போகிறீங்க. போய் பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து நிற்கிறாங்க வீட்டு வாசலில். ஓகேவா. நீங்களும் வந்து பார்க்குறீங்க டோரை திறந்துட்டு, ஹலோம்மா நீ தான் புதுசாக வந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு பர்சன், ஒரு ஆன்ட்டி. ஸோ நீங்களும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மண்டையாட்டிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வந்து உங்கள் பக்கம் வந்து நிற்கிறாரு. சரிங்களா. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவோம். நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க, பக்கத்தில் அந்த பர்சன் இருப்பாங்க, அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள பார்த்து முறைக்கிறீங்க. ஆமாம் அந்த ஆன்ட்டி கேட்குறேன், ஆமாம்மா நேற்று நீ கத்துன மணி சவுண்டு கேட்டுச்சு, எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் இவனால் வந்துச்சு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நீங்கள் அந்த பர்சனை வந்து கை காட்டுறீங்க. அந்த ஆன்ட்டி வந்து நீங்கள் கை காட்டுற பக்கம் பார்த்துட்டு யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இவன் தான் இங்கே நிற்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை காட்டுறீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த ஆன்ட்டி என்னாச்சுமா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னும் போது, உங்களுக்கு இவன் தெரிலையா அப்படின்னும் போது, என்னாச்சுமா உனக்கு ஏதாவது யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த பர்சன் இருப்பாங்களே, அந்த பர்சனுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே போகிறாங்க. ஷாக்காக இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டை டச் பண்ணிட்டு உனக்கு எதாவது காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்றுனா சொல்லுமா, நான் இங்கே உங்க கூட இருக்கேன், என் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஆண்டி சும்மா தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஆண்ட்டியும் இல்லைம்மா ஒயன்சி சொல்லு. ஆமாம் உன் பேர் என்ன? ஒயனா, ரைட். ஆக்சுவலி வந்து உங்களை பற்றி வந்து அந்த என்ன சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் ஓனர் இருப்பாங்கள்ல, அந்த ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். அதனால் உங்களுக்கு உங்கள் பேர் தெரியும். ஸோ வந்து ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னமோ, சரிம்மா நான் இப்போ கிளம்புறேன், ஏதாவது ஒன்றுன்னு என்னை கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நீங்களும் கதவை சாத்திட்டு அந்த பர்சனை திரும்பி பார்த்துட்டு, உண்மையிலே நீங்கள் பேய் தானா அப்படின்னு கேட்குறீங்க. அதைத்தானே நான் படித்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரீஃபாக அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. அந்த பர்சன் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. நீங்களும் போயிட்டு நீங்களும் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ஷவரில் போய் நிற்கிறீங்க. அந்த பர்சனும் வீட்டுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே வந்துட்டு இந்த சீன் தான் எனக்கு எப்போவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி
ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த பர்சன் வந்து கவுண்டர் மேலே உட்காந்துட்டு, அந்த பாத்ரூமில் வாஷ் பேஷன் இருக்கும்ல, அந்த வாஷ் பேஷனுக்கு மேலே அந்த பக்கத்தில் கவுண்டர் இருக்கும்ல, அது மேலே ஏறி உட்காந்துட்டு, அந்த கவுண்டர் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. என்ன இது ஏன் அப்பார்ட்மெண்ட், நான் என்ன வேணால் பண்ணானே. ஐயோ இங்கே பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் குளிக்கிறதா பார்க்காதீங்க, போங்க. இதான் என்னோடய ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. சரி ரொம்ப பண்ணாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ நீங்களும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே வரீங்க. அந்த பர்சன் வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து எனக்கு இப்போ டைம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. அந்த பர்சனும் சரின்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறத அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பர்சனும் வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீ சொல்லு, என்ன தான் இங்கே நீ யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சன்கிட்ட சொல்கிறீங்க. சரி, இங்கே வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பாய்சனால் செத்து போயிட்டேன், அதனால் நான் என்னோடய ஆவியை நான் இங்கே சுற்றிட்டுருக்கேன், இங்கே தான் என்னோடய வீடு, அதனால் நான் இங்கே தான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த கோஸ்ட் வந்து பேசிடுது. அந்த பர்சன் வந்து பேசிடுறாங்க. நீ என்ன சரியான லூஸு முனையே பேசிகிட்ருக்க அப்படின்னும் போது, ஹலோ என் பேர் லூஸ் இல்லை, எனக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஓ அப்படியா, உனக்கு பேர் இருக்கா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பெருமூச்சு விட்டுட்டு, என் பேர் ஜான் ஜாங்குக் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஜான் ஜாங்குக் அப்படின்னும் போது, புரியுதா, என் பேர் ஜான் ஜாங்குக், உன்ன மாதிரி ஒரு லூஸோ பைத்தியமோ கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹலோ மிஸ்டர் ஜான் ஜாங்குக், எனக்கும் எங்கள் அம்மா அப்பா பேர் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உன் பேர் அப்படியே எனக்கு தெரிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஜேகே வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என் பேர் வந்து ஒயன் அப்படின்னு சொல்கிறேன். ஒயன் ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சரி இப்போ பாரு ஜாங்குக், எனக்கு ஒழுங்கு மரியாதையாக கதையை சொல்லு, இல்லைன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நம்ம ஜாங்குக் வந்து கடுப்பாயிருது. சரி நான் கதைக்கு வரேன், இங்கே பாருமா, நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பண்ணி போகலாம் சரிங்களா? இப்போ வந்து இமேஜின் லைக் ஜாங்குக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓகேவா? அதனால நான் இப்போ வந்து நான் சொல்லுவேன். நான் தான் இப்போ ஜாங்குக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம் சரியா? ஸோ நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு தான் இங்கே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் 2.5 இயர்ஸாக வந்து ஒன்றா இருந்துகிட்ருக்கோம். நல்லா ஜாலியாக தான் போய்ட்டுருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து லேட்டாக தான் வந்தேன். பேபி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து என்னை ஹக் பண்ணான், என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் சரிங்களா? ஸோ அப்போ வந்து பேபி ஐ மிஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். நானும் அவளை ஹக் பண்ணிட்டு மிஸ்ட் யூடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். நாங்கள் 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருந்துகிட்ருந்தோம். அப்போ வந்து அவள் தான் சொன்னான், அவள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உட்காந்துட்டேன். அவளும் வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் சர்வ் பண்ணான். நீயும் வா சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னோடய வயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் எனக்கு கண்ணெல்லாம் ப்ளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நான் பேசுகிறேன். அவனுக்கு அந்த மணி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பொறுமையாக அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அப்போது வந்து ஜாங்குக் என்னடி பண்ணதில் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அங்கிட்டிருந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜாங்குக்கும் சரி அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சரி 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து நிற்கிறான். ஸோ அவன் வந்து ஜாங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கிஸ் பண்ணுறான். ஜாங்குக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. என்னங்க நடக்குதுன்னே அவனுக்கு புரியலை. ஒரு மாதிரி ஷாக்காகவும் பெயினாகவும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் வயிறு வலி, கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. முன்னாடி பார்த்தா தனது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பையன் கூட இருக்கிறத பார்க்குறா. இவன் வந்து அந்த பையன் வந்து இவனை பார்த்துட்டு,
ஓ ஹலோ மிஸ்டர் ஜங்கோக், பாதி ப்ராப்பர்ட்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரில் தான் எழுதி வச்சுருக்க. இனி நீ இறந்துட்டேன்னா மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கே வந்துடும். ஸோ யா, சீக்கிரமாக சாகிறது உன்னோட பிரச்சனை. அண்ட் தென் நான் யாரை யோசிச்சிருப்பேன். நானும் உன்னோட ஸோ கால்டு கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் இருந்திருக்கோம். சரியா? உன்னோட ப்ராப்பர்ட்டிக்காக தான் நாங்கள் 2 பேரும் இப்படி பண்ணியிருந்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ ஆமாம் பேபி அவ்வளோதானா அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த பாய்சன் ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. சரி ஓகேவா பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறான். ஜேகேவை பற்றி யாருமே கண்டுக்கல. ஜேகேக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அவனோட கண் பிளர்ராக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாகவே செத்துடலாம், ஏன்டா இப்படி நான் துடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி போகுது. வாயிலேருந்து ரத்தம்லாம் கக்க ஆரம்பிக்கிறான். இவன் டக்குன்னு அவன் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோன் கான்டாக்ட்ஸில் போய் ஆளாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுறான். நேம்லாம் பார்த்தோன்னே, டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னை இழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், ஹயாங் ஹயாங் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த வாய்ஸ். டேய் என்னாச்சு ஜங்கோக் அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஹயாங் முடியலை காப்பாற்றுங்க, அப்பார்ட்மெண்ட் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கட் ஆகுது. ஸோ அதோட அந்த பாஸ்ட் முடியுது. ஓகேவா? ஸோ யா, இப்போ ப்ரெசண்ட்டு இதை ஜங்கோக் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். உங்களுக்கு இப்போ கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸாகவே இருக்குது. என்னடா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்கோக்கும் உங்களை பார்க்குறான். இதுதான் என் பாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஏன் நீ சாகலை அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு எப்படி தெரியும், நானே இத்தனை நாள் சரி வர்றவன் போடுறவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் போய் பயமுறுத்திட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். அதனால் இந்த வீட்டுக்குள்ளே நான் தான் இருப்பேன். ஏன்னா முன்னாடி நான் தான் இங்கே இருந்தேன்னா எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. ஸோ அதனால் ஏன் நான் போகணும், அதனால் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அதாவது ஒரு 3 மந்த்ஸ் கழித்து பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டார்டிங்கே 3 மந்த்ஸான்னு பார்க்காதீங்க. இப்போ 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்களும் ஜேகேயும் இந்த மெயின் டைமில் நல்லா க்ளோஸாக இருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப பர்வெக்டாக இருப்போம், நல்லா ஃப்ளிர்ட் பண்ணுவானா. ஸோ அதனாலேயே அவங்கள நிறைய டைம் ப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஷிங்காகவும் இருக்கும். ஸோ யா, ஆனால் அவங்கள என்ன சொல்கிறது, படிக்க வேண்டிய நேரத்தில் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அவன் எங்கிட்ட போய் சுற்றிக்கிட்டு இருப்பான், நீங்கள் ஒழுங்காக உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அதே போல் அந்த 3 வீடு தள்ளி இருந்த ஒரு ஆண்டி இருப்பாங்களே, அவங்களும் உங்கள் வீட்டுக்கு நிறைய தடவை நல்லா பேசிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ யா, நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஜாலியாக தான் இருக்கீங்க. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லோன்லியாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. சரிங்களா? அண்ட் தென் இந்த 3 மந்த்ஸில் ஜங்குக்கால் அவங்கள டச் பண்ண முடியும். பட் உங்களால் அவனை டச் பண்ண முடியாது. நீங்கள் கேட்கலாம், எப்படிக்கா பேய் டச் பண்ணும் அப்படின்னா, வச்சுப்போமே. சரிங்களா? யா, இப்போ நீங்கள் ஒரு கடையில் நிற்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இன்னர் வேஸ்லாம் பற்றிருக்காது. ஸோ அதனால் ஓகே அண்டர்வியர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாபு ஜங்குக் தான். ஓயன் இந்த ட்ரெஸ் நல்லா ரெட்டாக என்ன சொல்கிறது, வெரிங்காக இருக்குல்ல, உனக்கு கரெக்டாக இருக்கும். நீ உன் கலருக்கு உன்னோட இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், அது வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இதை காட்டிகிட்ருக்கான். நம்ம வயனும் அதாவது நீங்கள் தான் லூஸு, அதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறவங்க தான்டா போடுவாங்க, நானும் எனக்கு பாய் ஃப்ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் போடுவாங்க அப்படின்னு அவன் சும்மா டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஐயோ டே லூஸ் பண்ணி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், அதாவது எப்படின்னா ஒரு கடையில் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க, வெறும் காற்று கூட பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்குலாம் ஃபீலு.
நீங்கள் யார்ரா அது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் சில பேர். ஆனால் கண்டுக்கல. நீங்கள் வந்து ஐயோ மானம் போகுது, மரியாதை போகுது, இதுக்கு மேலே இருந்தேன் நான் பைத்தியம்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு பிராமணி. அதை தூக்கிட்டு அதை சட்டுன்னு எடுத்துகிட்டு கிளியாத விட்டால் கிழிஞ்சிருக்கும் அந்த மணி எடுத்துகிட்டு கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு கத்திட்டு அந்த ரிப்ளைக்காக கூட வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் என்ன சொல்கிறது ட்ராயிங் ரூமில் போய் உள்ளே போயிட்டீங்க. சரி ஓகே இதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து உங்களை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு டீப் இன் தாட்ஸில் போயிட்டீங்க. லைக் நீங்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக ஜங்குக்கு என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்து உங்களை அறியாமையே நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட்லாம் கழட்டிட்டா நீங்கள் வந்து அதை போட்டு பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? நீங்களும் வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஹூக்கை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. பட் கை வந்து எட்டவே எட்டாது. சரிங்களா? அப்போது சடனாக ஒரு கை வந்து உங்கள் முதுகை வந்து தொடுது. ஒரு வார்ம் ஹேண்டு கரெக்டாக வந்து உங்களோட அந்த ஹூக்கை வந்து மாட்டி விட்டுடுச்சு. மாட்டி விட்டக்கப்புறமும் வந்து அந்த கையை வந்து எடுக்காமல் அங்கேயே வந்து தடவிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஹேண்டை வந்து பொறுமையாக அவங்க வயசு இருக்குல்ல இடுப்புக்கிட்ட வந்து உங்களை வந்து ஹக் பண்ணி அதோட இழுத்துட்டு உங்களோட நெக்லெலாம் வந்து கிஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ சடனாக அந்த கிஸ்ஸில் தான் உங்களுக்கே வந்து ஞாபகமே வருது. நீங்கள் டக்குன்னு வந்து கண்ணாடியில் பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குக்கு. நீங்கள் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வந்து எதுவுமே பண்ணாமல் உங்களை திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் லிப்ஸில். சரிங்களா? ஸோ அது வந்து கிஸ் அவன் தான் அடிச்சிட்ருக்கான். நீங்களும் வந்து திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ சடனாக வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. டும் 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து 2 பேரும் கிஸ்ஸை ப்ரோக் பண்ணுறீங்க. உங்களுக்கு சடனாக வந்து என்ன தோணுச்சுன்னு தெரில. ஜேகேவோட ஷர்ட்டை வந்து ஒரு ஃபிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்து அவனை இழுத்து போய் கிஸ் அடிக்கிறீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ சடனாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டோன்னே ஜங்குக் ஒரு நீ என்னை டச் பண்ணிட்டடி அப்படின்னு வந்து அவன் கத்துறான். ஸோ நீங்களும் வந்து எப்படி டச் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீங்களும் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி எம்பாரஸ்மெண்ட்லாம் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தானே பிடிச்சிருச்சிங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கு. என்னடா அப்படி பண்ணிட்டோமே பேய போய் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து ஜேகேவோ ஐயோ ஏன் எப்படி நடந்துச்சு இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்களாம் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியத்துலேயும் சந்தோஷத்துலேயும் இருக்கீங்க. அதே சமயத்தில் ஒரு மாதிரியா மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த 3 மந்த்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். யார் மேலேனா ஜங்குக் மேலே. சரி அவங்க வந்து என்ன சொல்கிறது பேயாக இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்து தட்டி கழிச்சிட்டே இருந்தீங்க. பட் இப்போ அது கிடையாது, மொத்தமாக உடஞ்சி போயிடுச்சு. சரிங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டா இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டீங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கிட்டீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் குளிக்க போயிட்டீங்க. ஸோ அவனும் வந்து கவுண்டரில் உட்காந்துட்டு சும்மா பேசிக்கிட்டே இருக்கான், உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியுது. ஆனால் நான் பார்க்கவே மாட்டேனேன்ற மாதிரி அந்த சைடு திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து அதாவது ஒரு நாள் தான் அன்றைக்கி தான். ஐயோ எனக்கு வாய் வளருதுங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து குளித்து முடிச்சுட்டு ட்ராவல் கட்டிட்டு அந்த வாங்கின ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போடுறீங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு இந்த இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் சொன்ன இந்த ரெட் கலர் நீயும் வாங்கியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் உட்காந்துட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவனை பார்த்து ஒரு முறை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக காமெடி மூவி தான் போட்டுட்ருக்கீங்க. 2 பேரும் பச்சரிச்சிட்டு இருந்தீங்க. சடனாக அது வந்து இந்த சீன்ஸ்லாம் இன்டிமேட்டாக வருது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கும் சரி ஜங்குக்கும் சரி அங்கே வந்து ஹாட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இருக்கிற கிளைமேட்டு கொஞ்சம் ஹாட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அங்கே ஜங்குக்கும் வந்து எதுவுமே பேசாமல் உங்களை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரிங்களா? நீங்களும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து அப்படியே கொஞ்சம் டீப்பாக போயிட்டு
நடக்க வேண்டிய விஷயம் நடந்துருச்சு. அது வந்து உங்கள் ஓன் இமேஜினேஷன்லேயே நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் இது வந்து நான் அந்த மணி கொண்டு போகல, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்களே அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த இது மட்டும் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் மாதிரி அவங்களுக்குலாம் உடம்புலாம் வலிக்குது, நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அங்கே ஜேகே வந்து இல்லை. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டில் தான் இருக்கீங்க, பெட்டில் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ பெட்டில் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து அங்கே ஜேகே இல்லை, பட் அவன் போகிற கதவு வழியாக உள்ளே போவான் இல்லையா, அந்த கதவு வழியாக போகிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து அவன் எங்கே தான் போகிறான், ஏன்னா வந்து பொதுவாக அந்த 3 வீடு தள்ளி இருக்கிற அந்த ஆன்ட்டி வந்தாலும் சரி, அவன் வீட்டில் வந்து இருக்கவே மாட்டான். அது ஏன் நீ இல்லை, ஏன் அவங்க வந்தால் நீ போயிடுற அப்படின்னு நீங்களாம் கேட்கும்போது அவன் சாலிடாக எந்த ஒரு ஆன்சருமே சொல்ல மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க. இப்போ வந்து அவன் எங்கே தான் போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸும் ஒரு ஹுடியும் மட்டும் எடுத்து போட்டுட்டு நடந்து போகிறீங்க. அவன் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போகிறான், நீங்களும் வெளியே போகிறீங்க கதவு சாத்திட்டு. அவன் வந்து ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது, அவ்வளோ வலிக்குது. அவன் நடந்துக்கிட்டே இருக்கான், நீங்களும் நடக்கிறீங்க. கடைசியில் ஒரு பெரிய மேன்ஷனுக்கு முன்னாடி வந்து அவன் நிற்கிறான். நீங்கள் தூரத்துலேயே நின்றுடுறீங்க. அந்த மேன்ஷனை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக கவலையாக பார்த்துட்டு அப்படின்னு ஒரு சின்ன மூச்சு மட்டும் விட்றான். ஷோல்டர்ஸ் இறங்கும்ல, அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அவன் வந்து அந்த பெரிய கேட் இருக்கும், அதுக்குள்ளே போகிறான். கதவு திறக்கலாம், அவன் பேய் தானே, அதனால் அப்படியே உள்ளே போகும்ல, அந்த மணி உள்ளே போயிடுறான். நீங்கள் வந்து இந்த மேன்ஷனை பார்த்தவன் என்ன பண்ணுறான், என்ன பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனுக்கு வெளியே அந்த பேர் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோன் மேன்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜோன் மேன்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த வெளியே வந்து ஒரு சின்ன பட்டன் பண்ணியிருக்கோம், காலிங் பெல், அதை வந்து அழுத்துறீங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு பர்சன் வந்து வெளியே வராரு, ஓகேவா? ஒரு மிடில் ஏஜ்டு அல்லது ஒரு எங்கானேன்னு வச்சுப்போமே, அதாவது ஒரு 25 அந்த மாதிரி ஒரு ஏஜில் இருப்பாங்க, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பர்சன் வந்து கதவை தந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்து நான் வயன் அப்படின்னும் போது என்ன வேணும் அப்படின்னும்போது நான் மிஸ்ஸஸ் ஜோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி சொல்லும் போது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறாரு. இல்லையே, அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உங்களோட பையனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பர்சனும் வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ அவரும் வந்து அட்டன் பண்ணி பேசும்போது மேடம், இல்லை மேடம், இங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு நான் உங்களோட பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பர்சன் உண்மையாவா, அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மிடில் ஏஜ்டு உமன் தான். ஸோ அது யார் அப்படின்னா நம்ம ஜேகேவோட அம்மா தான். அவங்க வந்துட்டு உட்காருமா அப்படின்றாங்க. நான் தான் வந்து ஜங்குக்கோட அம்மா. ஜேகே இப்போ நான் எங்கள் கூட இல்லை, கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணதில்லை, இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, அவன் இருந்தும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லைம்மா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஆறுதல் படுத்திகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க அழுகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க அம்மா வருத்தம் பெற்ற அம்மா இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் அவங்க அழுகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க. சரிம்மா, நான் அவங்ககிட்ட ஒன்று காட்டுறேன், ஆனால் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்றாங்க. ஓகே ஆண்டி, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய 2 கேட் இருக்குது. ஒரு சின்ன, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான 2 கேட் இருக்கும் இல்லையா, அந்த மணி இருக்குது. அவங்க திறக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியலை, ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா பார்க்கக்கூடாது ஒரு விஷயம், ஒரு ஷாக்கான விஷயம். உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஜங்குக்கோட பாடி அவன் வந்து அங்கே படுத்துட்ருக்கான். அவன் உடம்புல ஃபுல்லாக அங்கங்கேக்கு வயர்ஸ், அது இதுன்னா அங்கே உங்களுக்கே ஷாக்காக இருக்குது அதை பார்க்கும்போது. அவங்க அம்மாவை வந்து வந்து அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் வந்து
இது கனவா நிஜமான்ற மாதிரி அந்த பாடி கிட்ட போகிறீங்க. அவனோட பாடியை வந்து அந்த சீக்ஸை வந்து கப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்களால் முடியலை. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டீயர்ஸ்லாம் கட்ட ஆரம்பிக்குது. நீங்கள் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறீங்க. திருச்சடிச்சு ஓடுறீங்க. உங்களால் முடியல. கதறி கதறி அழுகிறீங்க. நீங்கள் வந்து அந்த வறண்டா எப்படி சொல்கிறது, பாத்வேக்கு இந்த சைடில் வந்து நிறைய செடி கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு நீஸில் உட்காந்துட்டு கதறி கதறி அழுகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து மேலே அப்படியே டிஆரி ஐஸோடு பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜங்குக் நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவன் கேட்குறான், நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களோ ஒரு மாதிரியா, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் எவ்வளோ நம்பினேன். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பிகிட்டே சொல்கிறீங்க. அவன் வந்து, தெரியும்டா, நான் இங்கே வேறு 2 வருஷமாக அவங்க போராடுறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதான் நான் அவன்கிட்ட சொல்லலை, மன்னிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணுறான். நீங்களும் வந்து ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை என்ன சொல்கிறது, உங்கள் ஷோல்டரில் உட்காந்து கதறி கதறி அழுகிறான். அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சுன்ற மாதிரி. ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. சடன் நீங்கள் அழுகிறத நிப்பாட்டிட்டு அவனை வந்து பார்க்குறீங்க. ஆச்சரியத்தில் பார்க்குறீங்க. அவன் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு நீ மறையிறடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஏன் ஜங்குக் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடா ஜங்குக், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. அவன் வந்து இங்கே பாரு, ஐ லவ் யூ டி, சாரி டி, நான் வந்து எனக்கு உயிரே வந்தாலும் இல்லை இறந்தே போனாலும் நான் உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன், மன்னிச்சுக்கோ, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். நீங்களும் வந்து ஐ லவ் யூ டி ஜங்குக், எப்போயுமே என் வாழ்க்கையை அவனை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவன் மொத்தமாக மறைஞ்சு போயிடுறான். ஸோ நீங்களும் வந்து உடனே வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, டக்குன்னு ஜேகே ரூமுக்கு வந்து திருப்பி ஓடுறீங்க. குடுகுடுன்னு ஓடுறீங்க. போயிட்டு பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்ச ஒரு ஆசை நிறைவேறி நிற்கிது. அது எதுவும் இல்லை. ஜங்குக் அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் உடனே ஓடி போய் அவனை ஹக் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, அவனுக்கு உங்களை ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவங்களையும் ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ டி ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் ஐ லவ் யூ டி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து கிஸ் பண்ணுறீங்க. அவங்க அம்மா அங்கே தான் நின்றுருக்குங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு டைம் தரேன், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நைஸாக வெளியே ஓடி போயிடுறாங்க. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அவன் உங்களை லேப்பில் பிடிச்சி வச்சுட்டு உங்களை வந்து என்ன சொல்கிறது, டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இன்டிமேட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து நீங்கள் இப்போ தான்டா எழுந்திரிச்ச, ஆனாலும் எனக்கு நீடியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த இதில் வந்து நான் அதை குறைச்சிக்கிறேன். அதே போல் எப்படி இந்த எண்டை நீங்கள் என்ன நினச்சிங்க, எப்படிலாம் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி ஒரு பேயை வந்து ஒரு ஹியூமனை கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் விட்டால் வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட ரேட்டிங் எவ்வளோ இருக்கும் 10க்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, இத்தனை பேர் பார்க்குறாங்க, அப்போ நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும். ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டீங்களா? ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு டிமோட்டிவேட்டாக இருக்குது.
ப்ளீஸ் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். யா அவ்வளோதான். இந்த டோர் ஆஃப் டெத் இஸ் ஜங்குக்கு அன் இல்யூஷன்ற ஒன் ஷாட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து யாருக்கு ஒன் ஷாட் போடலாம் இல்லை எஃப்எஃப் போடலான்னு வந்து சொல்லுங்கள். ஓகே டாட்டா பாய்.